அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வர எல்லா வரங்களை நமக்கு அளித்தார், வர எல்லா வரங்களை நமக்கு அளித்தார். தம் கரையில்லா கருணையும் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றில் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்கம். அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்கம். நீதியும் உண்மையும் அதன் சுடரா, நீதியும் உண்மையும் அதன் சுடரா, அவை தீரில்லா வாழ்வுக்கு சான்றுகளா. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. தன்னிலே உறவு கொண்டவராய் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். உறவோடு வாழுகிற இடங்களில் இறைவன் குடியிருக்கிறார். நாம் எல்லோருமே உறவில் வாழ்வதற்கான அழைப்பினையும் இந்த வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருகிறார். ஆகவே இணைந்து வந்து ஜெபிக்கிற நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் இணைந்து ஆண்டவரோடு பயணிக்க இப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். மரிய பிரான்சிஸ் சேவியர் அமுதா குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் பிரவீன்குமார் பிறந்தநாள் நன்றியாகவும், வேலை நலம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் வேண்டுவோம். பிலிப், லூயிஸ் அம்மாள், லூர்துசாமி, விக்டோரியா, இருதயம் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். லில்லி புஷ்பம், அந்தோணிதாஸ், மார்டின், ரோஸ்மேரி, எலிசபெத் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அந்தோணியம்மாள், பிரான்சிஸ், அருணாள் மேரி ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த பலியில் வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை நம்ம எல்லோருமாக இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினில் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, பொறிமகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூயாவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினே. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர் என்று ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பூவுலகு உண்டாகும் முன்னே ஞானம் நிலைநிறுத்த பெற்றது. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22 முதல் 31 முடிய. இறைவனின் ஞானம் கூறுவது: ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன்.
பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் தூண்களை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்தபோது நான் அங்கே இருந்தேன். உலகில் மேகங்களை அவர் அமைத்தபோது, ஆழ்கடலில் ஊற்றுக்களை அவர் தோற்றுவித்தபோது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூ உலகிற்கு அவர் அடித்தளமிட்டபோது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாயிருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 8. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நீலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது, மனிதரை நீ நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது
உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. இரண்டாம் வாசகம். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி உள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெரு மகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரு மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார்.
தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த புனிதமிக்க பலியில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அமர்ந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த பெருவிழா நாளில் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதை சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். மனித வாழ்க்கை உறவுகளால் பின்னப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பம் தலை தோங்கி நிற்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய உறவுதான் அதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறான். அவன் அடைய வேண்டிய இலக்கை மற்றவர்களை விடவும் ஒருபடி உயர்வாக அடைந்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கும் அடிப்படையாக இருப்பது அந்த குடும்பத்தில் அவன் கொண்டிருந்த உறவுதான். பல நேரங்களில் குடும்பங்களுக்குள்ளாக சண்டைகள், பிரச்சனைகள் வருகிற போது, உறவுகள் கெட்டுப்போகிற போது, எவ்வளவுதான் ஒரு மனிதர் உழைத்தாலும் ஓடினாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வகையான வெறுமையை, தனிமையை, இழப்பை அவர் சந்திப்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆகவே தான் உறவு என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒன்றாக அமைந்திருக்கிறது. உறவு இல்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கினாலும் கூட ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் நம்மை இழந்து விடுகிறோம். நீங்கள் யோசித்து பார்க்கலாம், ஒரு கட்டிடத்தினுடைய அழகு எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடித்தளம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அதனை பொறுத்து தான் அமைகிறது. அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அழகு, உயர்வு என்பது அவன் தன் குடும்பத்தில் கொண்டிருக்கக்கூடிய உறவோடு கூடிய ஒரு வாழ்க்கையினால் தான் அது உண்டாகிறது. ஆகவே தான் பல நேரங்களிலே இந்த உறவு சிக்கல்கள் வருகிற போது அது பகையாக மாறிவிடுகிறது, வெறுப்பாக உயர்ந்து நிற்கிறது. பல நேரங்களில் அது பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளுக்குள்ளாக நாம் எவ்வளவு நாட்கள் அப்படி உறவற்றிருக்கிறோம் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெரிய ஆச்சரியம் இருக்கிறது. ஏனென்றால் எங்கோ இருக்கக்கூடிய ஒருவரை நாம் மிக எளிதாக மன்னித்து விடுவோம், அவர்களுடைய தவறை மறந்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே எங்கோ இருக்கக்கூடியவர்களை கூட மிக எளிதாக அன்பு செய்து விடுவோம். ஆனால் அருகில் வாழுகிற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பகை உணர்வானது, வெறுப்புணர்வானது உறவற்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுகிறது என்று சொன்னால் அது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த மூவொரு கடவுளுடைய திருவிழாவானது உறவினுடைய மேன்மையை, வாழ்க்கையில் நாம் எப்படி உறவோடு கூட வாழ்ந்து கடவுளுடைய மாட்சியை காண வேண்டும் என்கிற அழைப்பினை நமக்கு தருவதை நாம் வாசிக்க கேட்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, விவிலியம் நமக்கு மிக அழகான உறவை சொல்லுகிறது. ஒன்று வெர்டிக்கல் உறவு, அது நேர்கோட்டு உறவு. இன்னொன்று ஹரிசாண்டல் உறவு, அது சமமாக இருக்கக்கூடிய உறவு என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட வெர்டிக்கல் என்று சொல்கிற போது, ஹரிசாண்டல் என்று சொல்கிற போது சிலுவை அடையாளத்தை நாம் முன்னிலைப்படுத்துகிறோம். சிலுவையினுடைய
கோடு மேல் நோக்கி இருக்கிற போது அது என்ன மாதிரியான உறவை சொல்கிறது? கடவுளுக்கும் நமக்குமான உறவை சொல்கிறது. ஆனால் ஹரிசாண்டல் உறவு என்று சொல்கிற போது சிலுவையினுடைய குறுக்கே இருக்கக்கூடிய அந்த கம்பானது எதை சொல்கிறது? நமக்கும் நம்மோடு வாழுகிற சகோதர சகோதரிகளுக்குமான உறவை குறித்து சொல்கிறது. ஆகவே ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்கிறார், செழித்து நிற்கிறார், சிறப்புற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய உறவிலும் சக மனிதரோடு கொண்டிருக்கக்கூடிய உறவிலும் வளர்கிற போதுதான் அந்த வாழ்க்கையினுடைய உயர்வு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் தூய பவுலடியார் இன்றைக்கு 2வது வாசகத்திலே நமக்கு மிக அழகாக சொல்வதை வாசிக்க கேட்டோம். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் நமக்கு குறிப்பிடுகிறார். 2வது வசனத்திலே குறிப்பிடுகிறார், கடவுளுடைய மாட்சியில் நாம் பங்கு பெறுவோம் என்று சொல்கிறார். கடவுளுடைய மாட்சியில் பங்கு பெறுவோம். கடவுளுடைய மாட்சி என்பது என்ன? தந்தை, மகன், தூய ஆவி அவர்கள் உறவில் வாழ்வதுதான் அந்த மாட்சி. தந்தை, மகன், தூய ஆவியானவர்கள் இந்த மூவரு கடவுள் எப்படி இணைந்திருக்கிறார்களோ ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை என்று சொல்லுகிறோம். ஆக இந்த மூன்றும் அவர்களுக்குள்ளாக எப்போதுமே வேறுபட்டதாக, தனித்தன்மையானதாக, தனித்தனியாக என்று பிளவுபட்டிருப்பதாக இல்லை. அது இணைந்துதான் எப்போதும் பயணிக்கிறது. ஆகவே கடவுள் தன்னிலே அவர் முழுமையானவர், அவர் தன்னிலே உறவு கொண்டவர். அந்த உறவின் தன்மையை மனிதர்கள் நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே அந்த மாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று நமக்கு அழைப்பு தருகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோருமே மாட்சிக்குரியவர்கள், மாண்புக்குரியவர்கள். அந்த மாட்சியில் வாழ்வதற்கான அழைப்பினை ஆண்டவர் நமக்கு தருவதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். மனிதனை படைக்கிற போது ஆண்டவர் முதலில் எப்படிப்பட்டவராக படைத்தார்? படைப்புகளையெல்லாம் படைக்கிற போது இந்த மனிதனுக்கான உணவாக, உயிரோட்டமாக, அவனுடைய வாழ்வதற்கான இடமாக, அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக படைக்கப்பட்டன. ஆனால் மனிதனை மட்டும் ஆண்டவர் படைக்கிற போது தன்னுடைய உருவிலும் தன்னுடைய சாயலிலும் படைத்தார் என்று நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? ஆண்டவர் தன்னுடைய மாட்சியில் பங்கு பெறுவதற்காகவே மனிதனை இப்படி படைத்தார். மனிதனை தன்னோடு உறவு கொள்ளக்கூடியவனாக, தன்னுடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவனாக உருவாக்குவதற்காகவே அப்படி படைத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் தன் சாயல், தன் உயிர் மூச்சு என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாகவும் கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்குள் கொடுக்கப்பட்ட அந்த உயிர் மூச்சானது ஏவாளுக்குள் கடத்தப்பட்டு இத்தனை ஆண்டு காலமாக எல்லா மனித உயிர்களுக்கும் இன்றைக்கும் கடத்தப்பட்டு வருகிறதே, அது என்னுடைய தாய் தந்தை தந்த உயிர் அல்ல, என் கடவுள் தந்திருக்கக்கூடிய உயிர், என் கடவுள் தந்திருக்கக்கூடிய என் கடவுள் தந்திருக்கக்கூடிய உயிர் மூச்சு என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த கடவுள் உறவில் இருக்கிறார் என்று சொன்னால் நாமும் உறவில் வாழ வேண்டும் என்பதைத்தான் அது நமக்கு நினைவூட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, உறவில் வாழ முடியாத அளவுக்கு சிக்கல்கள் எப்போது உருவாகிறது? சில நேரங்களில் யோசித்து பாருங்கள். நண்பர்களாக இருப்பார்கள், நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களுக்குள்ளாக ஒத்த கருத்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த நட்பு என்பது நீடித்து கொண்டே போகும். ஆனால் ஒத்த கருத்து இல்லை, ஒரே மாதிரியாக சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஒரே மாதிரியாக அவர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அங்கே பிரிவு வந்து விடுகிறது. எத்தனை ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்தாலும், எத்தனை ஆண்டுகளாக சகோதர சகோதரிகளாக ஒரு தாய் வயிற்றில் பிறந்தாலும் கூட அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்ன செய்து விடுகிறது என்று சொன்னால் பிளவை, பிரிவை, பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது. ஆனால் நாம் பார்க்கிறோம், தந்தை, மகன், தூயாவி மூவருமே ஒரே ஞானம், ஒரே திருவுளம், ஒரே வல்லமை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக வேறுபாடுகள், குழப்பங்கள் இல்லை. தந்தை மகனை மாட்சிப்படுத்தினார், மகன் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதை தன்னுடைய மாட்சியாக கருதினார். அந்த மகன் அனுப்புகிற, தந்தை வழியாக அனுப்பப் போகிற தூய ஆவியானவர் இந்த மகனை மாட்சிப்படுத்துகிற விதத்தில் தந்தையிடத்திலிருந்து மகனிடத்திலிருந்து கேட்பவற்றைத்தான் அவர் அவர்களுக்கு அறிவிக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்.
அப்படி என்று சொன்னால் இந்த உறவு நிலை என்பது ஒருவர் ஒருவரை மாட்சிப்படுத்துவதாக இருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, குடும்பத்தில் கணவன் மனைவியாக பிள்ளைகளாக இணைந்து வாழுகிற இந்த வாழ்க்கையில் நாமும் ஒருவர் ஒருவரை மாட்சிப்படுத்த வேண்டும், ஒருவர் ஒருவரை மேன்மைக்குரியவர்களாக பார்க்க வேண்டும், மாண்பை நாம் மதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழா நமக்கு சொல்கிற பாடம். ஆகவேதான் தன்னுடைய உருவிலும் தன்னுடைய சாயலிலும் மனிதனை படைத்தார் என்று சொன்னால், நம்மோடு வாழுகிற சக மனிதர்கள் யார் என்று சொன்னால் அவர்களும் மாண்புக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள், மேன்மையான மக்கள். அப்படிங்கிற ஒரு மனநிலை நம் எல்லோருக்கும் வருகிற இடத்தில்தான் இந்த உறவு நிலை வளர்கிறது, அந்த உறவு நிலை செழிப்புற்று நிற்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, அப்படித்தான் புனித வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உதாரணமாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அங்கே நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு மனிதன் நோயுற்று படுத்து கிடக்கிறான், நீண்ட நாட்களாக இருக்கிறான், அவன் சாகும் தருவாயில் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு அன்னை தெரசா மிகவும் விலை உயர்ந்த ஒரு மருந்தை அவனுக்கு கொடுக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய மனிதர்கள் கேட்கிறார்கள், அம்மா அவன்தான் செத்துப்போக போகிறானே, அவனுக்கு ஏன் இவ்வளவு விலை உயர்ந்த மருந்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற போது அன்னை தெரசா சொன்னார், நான் அவனில் இயேசுவை பார்க்கிறேன், நான் அவனில் ஆண்டவரை காணுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். என் அன்புக்குரியவர்களே, மனித மாண்பு என்பது அல்லது மூவொரு கடவுளுடைய தன்மை என்பது என்னவென்று சொன்னால் நம்மோடு வாழுகிறவர்களிடத்தில் இறைவனை காண்பது, இறைவனுடைய மேன்மையை காண்பது, அவர்களுடைய மாட்சியை நாம் பார்ப்பது. அப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை இந்த விழா நமக்கு நினைவூட்டுகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த மாண்பை இந்த மாட்சியை வாழும் பொருட்டு, தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தகைய தன்மையான பாடுகளை அனுபவித்தார் என்று நாம் எல்லோரும் அறியலாம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரே கருத்துடையவர்களாக, ஒரே சிந்தனையுடையவர்களாக, தந்தை விரும்புவதை தாய் விரும்புவதும், பெற்றோர் விரும்புவதை பிள்ளைகள் விரும்புவதும், பிள்ளைகளுடைய கனவுகளை பெற்றோர் நிறைவேற்றி கொடுப்பதுமான இந்த உறவு வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கிறது. என்னை மதிக்கலை, என்னை ஏற்றுக்கிடலை, என்னை புரிஞ்சுக்கிடலை, நான் எப்படி அவங்க சொல்கிறத கேட்குறது, நான் எப்படி கீழ்ப்படியணும், ஒரு அம்மாவாக இருந்து ஒரு அப்பாவாக இருந்து எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க செஞ்சாங்களா, ஏதாவது செய்து முடித்தாங்களா, எனக்கு ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா, அதெல்லாம் எனக்கு செய்யாத போது அவங்க எதுக்கு தான் என்னை பெற்றாங்க, நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்வது? இப்படிப்பட்ட மனநிலைகள், குழப்பங்கள் வருகிறது. சம்பாதிக்கிற அந்த வாழ்க்கையினுடைய பயணத்தில் பல நேரங்களில் நான் சம்பாதிக்கிறேன், ஆகவே என் விருப்பம் போல செலவழிப்பேன், நான் எப்படி வேண்டாலும் இருப்பேன், உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருப்பதை வைத்துக்கொண்டு பார்த்துக்கொள், நான் கொடுப்பதை வாங்கி கொண்டு இதை செய். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும் என்று சொன்னால் ஒரே சித்தமில்லை, ஒரே ஞானம் இல்லை, ஒரே வல்லமை இல்லை. அதுதான் குழப்பம், பிரச்சனையாக இருக்கிறது. அதுபோல இயேசுவுக்கும் நடந்தது. இயேசுனுடைய வாழ்க்கையிலும் நிறைய துன்பங்கள் இதை போல நாம் நம்முடைய குடும்பங்களை அனுபவிப்பது போல வந்தது. சீடர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை, ஒருவர் காட்டி கொடுத்தார், ஒருவர் மறுதளித்தார், இப்படியாக நிறைய துன்பங்களை அவர் சந்தித்தார். மக்கள் பல நேரங்களில் அவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையினுடைய மாட்சிக்காக அத்தனை துன்பங்களையும் தாங்கினார், எல்லோருக்குமாக அதை கையளிப்பதற்கு முன்வந்தார், தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணமாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த மாட்சி, இந்த இறைமாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் துன்பங்களை கடந்துதான் நாம் பயணிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு ஒரு மலைக்கு போகிறார், உருமாற்றம் நடைபெறுகிறது. அந்த காட்சியை காணுகிற சீடர்கள் எல்லோரும் என்ன எண்ணிக்கொண்டார்கள்? ஆண்டவரே, இங்கு நன்றாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது, இங்கே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரமாக அமைத்து கொண்டு நாம் இங்கேயே தங்கிவிடுவது எவ்வளவு நல்லது என்று பேதுரு கூட சொன்னார். ஆனால் ஆண்டவர் இயேசு அவருக்கு சொன்ன பதில் என்ன? இல்லை, நாம் இறங்கி போவோம், நாம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது, நாம் பட வேண்டிய பாடுகள் துன்பங்கள் வழியாகத்தான் இந்த மீட்பு, கடவுளுக்கான மாட்சி இருக்கிறது என்று சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் நினைத்து பார்ப்போம், இந்த மூவொரு கடவுளுடைய பெருவிழா நமக்கு
உறவை சொல்கிறது. இந்த உறவின் பயணத்தில் துன்பங்கள், சகித்து கொள்கிற தன்மைகள், பாடுகள் எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த உறவின் தன்மை இருக்கிறது என்பதையும் இந்த திருவிழாவின் வழியாக நாம் அறிகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் நாம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உறவு, நம்முடைய குடும்பங்கள் ஏன் பிரிந்திருக்கிறது? ஏன் சேர்ந்து வாழ முடியாத தன்மைகள் இருக்கிறது? அருகாமையில் வாழுகிறவர்களோடு நம்மால் ஏன் பல நேரங்களிலே பகை கொண்டவர்களாக இருக்கிறார்கள்? நாமும் ஏன் அவர்களோடு சகஜமாக பழக முடியாத நிலையில் இருக்கிறோம் என்பதையெல்லாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உறவு நிலையில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது என்றுதான் பொருள்படுகிறது. ஆனால் மூவரு கடவுளுடைய பெருவிழா நாம் இணைந்து வாழ்வதற்காக, உறவில் நிலைத்திருப்பதற்கான அழைப்பை தருகிறது. அந்த அழைப்பில் உறுதி பெறும் பொருட்டு இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்க இந்த பலிகளை மன்றாடுவோம். இறைவனை ஆசிர்வதிப்பார். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கேட்டருள நாம் உருக்கத்தோடு அவருடைய பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். அன்பால் இணைந்திட அழைக்கும் மூவொரு இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உமது ஒன்றிப்பிலும் அன்பிலும் உம்மை உய்துணர்ந்தவர்களாக அன்பிலும் ஒற்றுமையிலும் நிறைவாய் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனேயும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் உம்மை போல மக்களின் தேவைகளை புரிந்து உணர்ந்து செயல்பட்டு நல்லாட்சி புரிந்திடும் நல்ல தலைவர்களாக திகழ்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். படைப்பின் பரம்பொருளே இறைவா, மூவொரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் நாவினால் மட்டும் நம்பிக்கையை அறிக்கையிடாமல் எங்கள் அன்றாட வாழ்வின் வழியாக அறிக்கையிட்டு உமது பிள்ளைகளாக வாழ தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். உறவுகளின் ஊற்றே எம் இறைவா, எங்களது அனுதின வாழ்வில் உமது அன்பையும் அருளையும் நட்புறவையும் நிறைவாய் பெற்று சமத்துவத்தின் மக்களாக வாழவும், ஏற்ற தாழ்வுகள், பிரிவினைகள், பகைமை மறந்து ஒற்றுமையோடு சமாதானத்தோடு வாழ்வை தொடர்ந்து உமக்கு சான்று பகர்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு எத்தனையோ வியப்புக்குரியது. வாழும் நாளெல்லாம் நீர் எங்களை பராமரிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த பலியிலே ஒன்றாக இணைந்து வந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கருத்துக்களையும் ஆண்டவரே உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். நீரே எல்லோரையும் ஆசிர்வதிப்பீராக, எல்லாருடைய தேவைகளையும் சந்திப்பீராக, குடும்பங்களிலே அமைதி சமாதானத்தை கொடுப்பீராக, எதிர்பார்க்கக்கூடிய நலமான வாழ்க்கையை நீதாமே தருவீராக, தொடங்கி இருக்கக்கூடிய தொழில் முயற்சிகளை ஆசிர்வதிப்பீராக,
செல்லுகிற பயணங்களை ஆசிர்வதிப்பீராக. வெளி ஊர்களுக்கு வெளிநாடுகளுக்கு வேலைக்காக பல்வேறு நிலைகளிலே முயற்சி செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. குடும்பங்களிலே அவர்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீதாமே நிறைவேற்றி கொடுத்தருளும். கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகள், துன்பங்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவரே நீதாமே விடுதலையே தருவீராக. ஆண்டவரே உம்மையே நம்பியிருக்கிறோம், உம்மிடத்திலே எங்களுடைய வேண்டுதல்களை வைக்கிறோம், நீரே எல்லாருக்கும் ஆசி வழங்கும் என்று சொல்லி வேண்டுகிற குடும்பங்களிலே நீர்தாமே துணை இருப்பீராக. இந்த நாளிலே எல்லா பிள்ளைகளும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுகிற நலமான வாழ்வை தாரும். ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் உம்மை மறந்தோம், எங்கள் விருப்பப்படி வாழ்ந்தோம், ஆனாலும் உமது அன்பு எங்களை ஆட்கொண்டிருக்கிறது. இதோ பேதுரு சொன்னார், ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் எங்கே செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம்தானே இருக்கிறது என்று சொன்னார். இதோ எங்களுடைய இந்த வாரம் முழுக்க நடைபெறுகிற எல்லா பணிகளுக்குமான ஆசீர்வாதம் இந்த ஞாயிறு வழிபாட்டில் பெறுகிற ஆசீர்வாதம். ஆகவே ஆண்டவரே, இந்த நாள் முழுக்க எங்களோடு கூட வருகிறீர், இந்த வாரம் முழுக்க எங்களுக்கான ஆசீர்வாதங்களை தருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ ஒரே ஒரு மனிதன் மட்டும் நன்றி கூறுவதற்காக திரும்பி வந்தான். அவன் திரும்பி வந்த இடத்திலே இயேசுவை கண்டான். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை தேடி வருகிற போது உம்மை காண்போம், அப்போது உம்மிடத்திலிருந்து இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெறுவோம், உம்முடைய பாராட்டை பெறுவோம் என்கிற நம்பிக்கையில் இந்த நாளிலே செபிக்கிறோம். எல்லாருக்குமான ஆசீர்வாதங்களை, குடும்பங்களில் அமைதியை, சமாதானத்தை இந்த நாளில் விரும்பி தேடுகிற எல்லா காரியங்களையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தந்தையே, ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை, நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி வளர்ந்த மரங்களும் அங்கு சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கோரும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கோரும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை, நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நிறைவில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மந்தாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கை எங்களுக்கு நிறைவான அருளை தந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூயாவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதா முதுமாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடுகிற போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானக அணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தருகின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். நாம் எல்லோரும் உறவில் வாழ வேண்டும் என்பதை இந்த நாள் வழியாக நமக்கு அழைப்பு தருகிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர் ஒத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, உவப்போடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, உவப்போடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன்னன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று மூவொரு கடவுள் பெருவிழா. அடுத்த ஞாயிறு ஜூன் 22ஆம் தேதி இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் மூவொரு கடவுள் பெருவிழா வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கடந்த ஞாயிறு முதல் மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கின்றன. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் அனுப்பி வைத்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை முன்னிட்டு நமது மறைமாவட்ட மேதகு ஆயர் அந்தோணி சாமி அவர்கள் தலைமையில்
நம்முடைய மறைமாவட்ட திருத்தலமான புனித அந்தோணியார் ஆலயத்தில் வைத்து அன்று மாலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நற்கருணை பவனி நடைபெறும். நற்கருணை பவனியானது நமது பேராலயத்திற்கு வந்தடைந்து நற்கருணை ஆசீர்வாதத்துடன் விழா நிறைவு பெறும். இவ்விழாவிற்கு இறை மக்கள் தாராளமாக நன்கொடைகள் கொடுத்து உதவ கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 22ஆம் தேதி நடைபெறுகின்ற இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை முன்னிட்டு நமது பங்கில் நற்கருணை பவனி நடைபெறுவதை ஒட்டி அன்று காலை 5:30 மணி, 7:30 மணி, 9:30 மணி ஆகிய நேரங்களில் மட்டும் பேராலயத்தில் திருப்பலிகள் நடைபெறும். நற்கருணை பவனியை முன்னிட்டு காலை 11:30 மணிக்கு VM சத்திரம், மாலை 6 மணிக்கு பேராலயம், மாலை 6:30 மணிக்கு MKB நகர் ஆகிய இடங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் நடைபெறுகின்ற திருப்பலிகள் நடைபெறாது. அனைத்து இறை மக்களும் நற்கருணை பவனியில் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற அன்புடன் அழைக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய RS பில்டர்ஸ் திரு சேசு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் இருக்கும் தந்தை விண்ணின் அரசன், தாய் அமல வெங்கடேஸ்வரி இவர்களின் மகன் ஜூவர் அந்தோணி தங்கராஜிக்கும், பெங்களூர் உயர்மறை மாவட்டம் பானசொடியில் இருக்கும் தந்தை சைமன், தாய் சிந்தியா இமாக்குலேட் இவர்களின் மகள் ரேச்சல் சைமனுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு VM சத்திரத்தில் இருக்கும் தந்தை ராஜேந்திரன், தாய் மரிய அந்தோணி இவர்களின் மகள் சங்கீதாவுக்கும், கயத்தார் பங்கு சத்திரப்பட்டியில் இருக்கும் தந்தை ஞானசாமி, தாய் பன்னீர் செல்வி இவர்களின் மகன் அகஸ்டினுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு நமது பேராலய பங்கு திலகவதி நகரில் வசிக்கும் தந்தை சேவியர், தாய் திவ்ய ராணி இவர்களின் மகள் ரெஜி ஆரோக்கிய ஜெசிந்தாவுக்கும், தூத்துக்குடி மறைமாவட்டம் இளங்கநாதபுரம் பங்கு மெய்ஞானபுரத்தில் இருக்கும் தந்தை சாமுவேல், தாய் கீதா இவர்களின் மகன் பொன் ஜெனிகருக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவிப்பு தான். வருகின்ற 22ஆம் தேதி நம்முடைய ஆயர் அவர்களுடைய தலைமையில் இந்த நற்கருணை பவனியானது ஆரம்பமாக இருக்கிறது. அந்த நிகழ்வானது மாலை 6 மணிக்கு மார்க்கெட் புனித அந்தோணியார் திருத்தலத்தில் வைத்து திருப்பலியோடு நடைபெறுகிறது. நம்முடைய பங்கில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிற நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளமும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நற்கருணை பவனி. ஆகவே அந்த நாளை முன்னிட்டு நம்முடைய பங்கு ஆலயத்தில் காலை திருப்பலிகள் மட்டும் நடைபெறும். மாலையில் திருப்பலி நடைபெறாது. கிளை கிராமங்களிலும் திருப்பலி நடைபெறாது. காலை திருப்பலியில் பங்கு பெற்ற மக்களும் இந்த நற்கருணை பவனி திருப்பலியிலே கலந்து கொண்டு உங்களுடைய உடனிருப்பை, நம்முடைய பங்கு என்கிற இந்த உறவினை நீங்கள் வெளிப்படுத்தும் விதமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருநாள் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு திருநாள். ஆகவே மிக முக்கியமான நாளாக நாம் கொண்டாடுகிற இந்த திருவுடல் திரு இரத்த பெருவிழா நற்கருணை பவனியில் மீண்டுமாய் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகிறோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.